சிவராமன் வீட்ல வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. வெற்றியும், நம்ம துளசியும் விருந்து சாப்பாடு சாப்பிட வைக்கிறதுக்காக வந்து கூப்பிட்டுருக்கோம். அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் போடக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல காரியமாவது பண்ணி வைக்கணும். அவங்க மாப்பிள்ளைய அங்கீகாரம் பண்ணுறதுக்காக ஒரு 10 பவுன் சங்கிலி போட்டால் நல்லாயிருக்கும். ஏங்க இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு 10 பவுன்லாம் வாங்க முடியுமா? அட்லீஸ்ட் 5 பவுனாவது வாங்கணும்டி. நம்ம பொண்ணுக்கும் பெருசாக எதுவும் செய்யலை. மாப்பிள்ளைக்கு வந்த இடத்துல ஒரு 5 பவுனாவது போட்டாங்கன்னு சொன்னால் தானே நல்லாயிருக்கும். எல்லாரும் வந்து உருட்டி பெரட்டி காசை வந்து போடுறாங்க. போட்டு ஒரு செயினை வந்து வாங்கி வைக்கிறாங்க. நம்ம சிவராமன் வீட்டில் ஒரு பக்கம் இந்த விஷயத்த வந்து எப்படியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. மீனாட்சி, "ஓ! விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து போறீங்களா? அபிராமி அத்தைக்கிட்ட முதல்ல சொல்றேன்னு" சொல்லிட்டு வேக வேகமா வராங்க. "என்னடி ஆச்சு மீனாட்சி? இப்படி வேகமா ஓடி வர?" வெற்றியும், துளசியும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு திட்டம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. "என்ன ஆச்சு? நம்ப எல்லாரையும் வந்து கூப்பிடாம, அவங்க மட்டும் போறாங்களாம். துளசியும், நம்ப வெற்றியும். பேசி எப்படி இருந்தாலும் ஒண்ணு சேர்த்து வச்சுருவாங்க." "ஓ! அப்படியா? நேத்தி வேற நம்பள எல்லாரையும் வந்து வெறுப்பா வந்து பேசிட்டா. அந்த குடும்பத்துக்கு நம்ம பதிலடி குடுத்தா மட்டும் தான் துளசி வந்து கொஞ்சமாவது திருந்துவா. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அபிராமி அம்மா. நாளைக்கு அங்க போய் என்ன கலாட்டா பண்றேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாரு. அத்தை, இந்த விஷயத்த மட்டும் நீங்க விட்டுறாதீங்கன்னு மீனாட்சி வந்து ஏத்தி விடுறாங்க. அம்மா, நாங்க விருந்து சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்து போறோம். சிவராமன் வந்து கூப்பிட்டுருந்தாரு. என்னடா நீங்க மட்டும் தான் போவீங்களா? ஏன் சம்மந்திங்கிற முறையில எங்களெல்லாம் கூப்பிட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி ஃபோன் அடி. நாங்களும் வரோங்கிற இன்ஃபர்மேஷன் குடு. அப்பதான் சாப்பாடு நெறைய பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் 2 குடும்பத்துக்கும் நடுவுல அவங்க தான் சம்மந்தின்னு ஆயிப்போச்சு. நம்ம மொத்தம் ஒரு 10 பேர் வரோங்கிற மாரி சொல்லிடு அப்படின்னு சொன்னோனே, சரிம்மா சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போதே, என்னங்க சொல்லலாமா? தாராளமா வந்து வரலாங்க அப்படின்னு சொல்லி நம்ம துளசியும் வந்து சொன்னோனே, அவங்க வீட்ல வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா நாங்க மொத்தம் 10 பேர் வரோம்மா. அபிராமி அம்மாவோட சொந்தக்காரவங்களும் வராங்க. சரிம்மா நான் எல்லாமே வந்து தடபுடலா வந்து விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சுர்றேன்னு சொல்லிட்டு, யோசிச்சுட்டு வத்த குழம்பு, மோர் குழம்புன்னு ஏகப்பட்ட சைவ உணவுகள்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. கேஷுவலா வந்து வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே, "என்ன வெற்றி? இதுதான் உன்னோட மாமியார் வீடா? ரொம்ப பெருசா இருக்கே!" அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாங்க. இங்க ஆரம்பிச்சா நம்ப வீடோட பெரிய வீடா இருக்கும் போல இருக்கே! அப்படின்னு சொல்லும்போது, செமையா வந்து கடுப்பாகுறாங்க. அந்த இடத்துல நம்ப சிவராமனும், லட்சுமி அம்மாவும் லட்சுமி அம்மா கேட்கலான்னு போறப்ப தடுக்குறாங்க. நம்ம சிவராமன், "அமைதியா இரு. அவங்களே இப்ப தான் வந்திருக்காங்க. அவங்க சண்டை போட கூட வந்திருக்கலாம் லட்சுமி. நம்ம தான் அமைதியா இருக்கணும். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி வந்து எடுத்துட்டு, அப்படியே உள்ள வாங்கங்கிற மாரி சொன்னோனே, "என்னங்க காத்து கூட வரமாட்டேங்குதே!" அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு பேசும்போது, டேபிள் ஃபேன்லேருந்து எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 4, 5 பேர் வந்தா கூட கொஞ்சம் சிரமம் தான் போல இருக்கே! வெற்றி, போயும் போயும் இந்த வீட்லயா வந்து பொண்ணு எடுத்த? நாங்களா எடுத்தோம். அவனா வந்து கல்யாணம் பண்ணான். இருந்தாலும் சம்மந்திங்கிற மரியாதைக்கு அவங்க நம்மள வந்து அழைச்சிருக்காங்கல்ல. நம்பளும் இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா பட்டும் படாம வந்து சொல்றாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா நீங்க நக்கல் அடிக்கிறத எல்லாத்தையும் வந்து நக்கல் அடிக்கணுங்கிற மாரி அந்த இடத்துல சொன்னோனே, சேர் கூட சரியா வந்து இல்ல. ஒரு சாதாரண சோபா கூட வாங்க முடியாதா என்ன? அது என்ன ஒரு 20, 25,000 இருக்குமா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது, என்னங்க இவங்க வம்புளுக்குன்னே வந்திருக்காங்க போலயே! அப்படின்னு சொன்னோனே பாட்டி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஆமாங்க. எங்களால தரையில உட்காந்து எந்திரிக்க முடியும். அதனால எங்களுக்கு பெருசாலாம் வந்து சோபாலாம் தேவையில்ல. உங்களுக்கு வேணா தேவைப்படும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சோனே, வாயே திறக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. மீனாட்சி செம்மையா வந்து கடுப்பாகுறாங்க. பார்த்தீங்களா? இவங்க கிட்ட ஒண்ணும் இல்லன்னா கூட, நம்மள வந்து இப்படியெல்லாம் எதிர்த்து பேசிட்டாங்க. அதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பதிலுக்கு பண்ணியே ஆகணுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, அவங்க பேசுறத ரகசியமா கேட்குறாங்க. விருந்து ஏற்பாடுலாம் வந்து நடக்கட்டும். நல்லபடியா வந்து பண்ணி முடிக்கட்டும். அப்புறம் ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்ணலாம் அத்த. இப்ப நம்ம வம்பிழுத்துக்கிட்டே இருந்தா சரி வராதுங்கிற மாரி சொன்னோனே, மீனாட்சி வந்து அவங்க 2 பேரும் பேசுறத வந்து கேட்குறாங்க. செயின் வச்சிருக்காங்களா? இந்த செயின மட்டும் எப்படி இருந்தாலும் எடுத்துட்டா, அதுக்கப்புறம் இங்க அசிங்கப்பட்டு நிப்பாங்கல்ல, அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, மீனாட்சி புதுசு புதுசா திட்டம் போட்டுட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. விருந்து சாப்பாடு வந்து வைக்கிறதுக்காக, "கீழ உட்காந்து சாப்பிடுங்க. ஒரு டைனிங் டேபிள் கூட இல்லையா?" ஆமா, இவங்க கிட்ட சேரே இல்லாதப்ப டைனிங் டேபிள்லாம் எடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இலையில வந்து போடுறாங்க. சாப்பாடு வந்து வைக்கிறாங்க. அப்பளம், கூட்டு பொரியல்னு சைவ உணவுகள் ஏகப்பட்ட வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல. என்னங்க விருந்துன்னா, இது மாரி தான் நீங்க செய்வீங்களா? நீங்க அசைவம்லாம் எதுவும் செய்ய மாட்டீங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்ட உடனே, எதுவும் சொல்ல முடியாம தர்ம சங்கடத்துல இருக்காங்க. "அத்தை, இந்த சாப்பாடுலாம் சூப்பரா இருக்கு சித்தி. நல்லா சாப்பிடுங்க." இவங்க வீட்ல வந்து கையால நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும், "மாப்பிள்ளைக்கு நம்ம மரியாதை வந்து செஞ்சிற வேண்டியதான்." அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே, சிவராமன் வந்து அந்த செயின வந்து எடுக்கிறதுக்காக வந்து போறாங்க. "இருங்க மாப்பிள்ளைக்காக நாங்க ஒரு 6 பவுன் கிட்ட வந்து தங்க சங்கிலி வந்து வாங்கியிருக்கோங்கிற" மாரி சொல்றாங்க.
சரி, பரவாயில்லையே! விருந்து ஏற்பாடு பண்றப்ப, இதெல்லாம் செய்யணும்னு தோணுதே! அதுவரைக்கும் சந்தோஷம் தாங்க. உங்க வீட்ல வசதி வாய்ப்பு இல்லன்னா கூட, இந்த அளவுக்கு நீங்க செய்யணும்னு நெனைக்கிறீங்கல்ல, உங்க சக்திக்கு மீறி, அதுவரைக்கும் சந்தோஷங்கிற மாரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 4, 5 பேர் வந்து சிவராமன் ஃபேமிலிய வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பாராட்டுற மாரி காட்டுறாங்க. ஆனா மீனாட்சி தான் அந்த செயின வந்து எடுத்துட்டாங்க. சிவராமன் தொறந்து பார்த்தா, அந்த இடத்துல செயின காணோம். நம்ப லட்சுமி அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. "லட்சுமி இங்க வாயேன் உன்கிட்ட பேசணும். நீங்க இங்க போவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்." "ஏன்டி என்ன ஆச்சு?" "அதெல்லாம் இல்ல அத்த. இங்க வேற ஒரு விஷயம் நடக்க போது. நீ தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கியா? அதெல்லாம் விடுங்க அத்த. நடக்கிறதுக்கு ஏத்தா மாரி நீங்க யோசிச்சு பேசுங்கங்கிற மாரி சொல்லிட்டு மீனாட்சி வந்து தன்னந்தனியா வந்து நிக்கிறாங்க. போங்கடா போங்க. எங்களையா வந்து கேள்வி மேல கேள்வியா கேட்ட? எப்படி? நான் வந்து வில்லிங்கிற விஷயத்த வந்து ஈஸியா நீ கண்டுபிடிச்சிட்டல்ல துளசி. நான் உன்ன சும்மா விடமாட்டேன். உங்க குடும்பம் முன்னாடி உன்ன எப்படி அசிங்கப்படுத்துறேங்கிறத மட்டும் பொறுத்து இருந்து பாருன்னோனே வீட்ல வந்து செயின் இல்லங்கிற விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருது. சிவராமனுக்கும், அவங்க குடும்பத்துக்கும். இப்ப நம்ம என்ன பண்றது? தேவையில்லாம சபையில வேற வாய விட்டுட்டோம். இப்ப செயின் இல்லன்னு சொன்னா, நீங்க வாங்கியிருக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி அவங்கலாம் அசிங்கப்படுத்துவாங்க. இதெல்லாம் தேவையா? என்னங்க நம்ம வீட்ல மட்டும் இப்படியெல்லாம் நடக்குது? வந்தவங்க யாராவது எடுத்திருப்பாங்க. வேணா நான் கேட்கட்டான்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம லட்சுமி அம்மா வந்து கேட்கும்போது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்த சூழ்நிலைய ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் சமாளிக்கணும். ஏய் இந்தாடா, நான் இப்போ ஒரு புதுசா வந்து செயின் வாங்கியிருக்கேன். அது இவ்வளோ நாளா வந்து என்கிட்ட இருந்தது கூட நல்லதா போச்சு. வெற்றிக்கு வந்து போட்டு விடுங்கங்கிற மாரி பாட்டி வந்து குடுக்குறாங்க. சந்தோஷம் தாங்கல. அம்மா நீ இல்லன்னா என்ன ஆயிருக்குன்னு தெரியல. மாப்பிள்ளையோட கௌரவத்த விட, நம்ப கௌரவத்த தான் சேர்த்து காப்பாத்த வேண்டியது இருக்கு. வெற்றி கேட்க மாட்டாரு. இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்களுக்காவது நம்ம செய்ய வேண்டியதா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு வந்து அப்படியே போட்டுவிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க. பொண்ணையும், மாப்பிள்ளையும் 2 பேரும் வந்து ரொம்பவே நிம்மதியா, சந்தோஷமா வாழணுங்கிற மாரி சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம அபிராமி. இத பார்த்தா வந்து வெயிட்டே இல்லாம இருக்கே! அப்படின்னு சொல்லி அந்த செயின வாங்கி பார்க்குறாங்க. இல்லங்க இது தங்கம் தான். ஒண்ணு நீங்க ஏமாந்துருக்கணும். இல்லாட்டி நீங்க சும்மா வந்து சொல்லி இது வந்து தங்கம்ன்னு சொல்லி எங்கள்ட்ட குடுத்துருக்கணும். நான் ஒரு ஆசாரிய வர சொல்றேன். அவங்க வந்து பார்க்கட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்கங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, என்னங்க எங்கள அசிங்கப்படுத்துறீங்களான்னு சொல்லி துளசி வந்து கேட்ட உடனே, என்னம்மா பார்த்தா பார்த்துட்டு போட்டுன்னு சிவராமன் சொன்னோனே, உடனே வந்து துளசி வந்து கோவப்படுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் எங்க முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிக்க போறீங்கன்னு மீனாட்சி, அபிராமி எல்லாரும் யோசிக்கும்போது, இந்த பிரச்சனைய எப்படி வந்து சமாளிக்க போறாங்கன்னு தெரியல.